தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னா அக்டோபர் 12ஆம் தேதி. ஸோ நாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். உங்களோட எண்ணம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, அடுத்து எக்ஸாம் முடித்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போஸ்டிங் வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணுற மாதிரி தான் உங்களோட எண்ணம் இருக்கணும். அப்போது மனசு தளர விடாமல் நாம் நம்மளோட எக்ஸாமுக்கான உழைப்பை கொடுத்துட்டே இருக்கணும். மன நிறைவோடு நம்மளோட எக்ஸாமை சரியாக எழுதி அதில் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மன தைரியத்தில் நாம் இருக்கணும். முதல்ல நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். அவங்க எப்படியோ போஸ்டிங் வாங்கிடுவாங்க, நமக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுற எதிர்மறையான எண்ணத்தை தூக்கி வீசுங்க. அவங்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ யாருக்கும் யார் சலிச்சவங்க இல்லை. நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு மன உறுதியோடு செயல்பட்டால், அதாவது நம்மளோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கான வாய்ப்பு அங்கே பிரகாசமாக இருக்கும். ஒரு வெறியோட இந்த டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடவே இருங்க. ஸோ நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதை தள்ளியும் வச்சு இப்போ ஃபைனலாக ஒரு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, உங்கள் சப்ஜெக்டில் எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட எக்ஸாம் டேட் அக்டோபர் 12 அப்படின்னு முடிவாயிருச்சு. ஸோ அப்போது கிட்டத்தட்ட 80 நாட்கள் இருக்குது. இந்த 80 நாட்கள், அதாவது 2.5 மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2.5 மாதத்தில் நாம் என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்காலமாக இருக்குது. ஸோ இந்த 2.5 மாதத்தில் நீங்கள் உங்களோட சப்ஜெக்டில் பாதி போர்ஷன் இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாகவும் கிடைக்கும். இந்த 2.5 மாதத்தில் நீங்கள் ஒரு சரியான பிளான் போடணும். அந்த 2.5 மாதத்தில் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 நாட்கள் ரிவிஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போது கிட்டத்தட்ட 1.5 மாதம் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டையும் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி, ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்ரேஷனில் நாம் எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஆஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது மீதி இருக்கிற ஆஃப் போர்ஷனை ஒரு ஷார்ட் பீரியடில் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் மோஸ்ட் டாபிக் எல்லாத்தையும் சஃபல் பண்ணி வச்சுருக்காங்க, சம் நியூ டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது உங்களுக்கு எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் நல்லா மார்க் வந்தால் மட்டுமே உங்களுக்கான வேலை உறுதியாகும். சில பேருக்கு அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனால் அதுக்கான முயற்சி கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்காக எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு, ஆனாலும் இன்னும் சில பேர் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் இல்லாமல் நாம் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது ஆயுதம் இல்லாமல் நாம் ஒரு போரில் வின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு போரில் நம்மக்கிட்ட எப்படி ஒரு ஆயுதம் இருக்கணுமோ அதே மாதிரி நாம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும், அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு சரியான மெட்டீரியல் நமக்கு இருக்கணும். ஸோ இன்னும் சில பேர் நீங்கள் வாங்காமல் இருப்பீங்க, எப்படியாவது அந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஷார்ட் பீரியடில் என்னால் எல்லா யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அதாவது சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அதை தாண்டி எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியும் படிக்க முடியுமா, அதை தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் படிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே முடியும் நீங்கள் மனசு வச்சா. அப்போது அதுக்கான
டைமை வந்து நீங்கள் சரியாக ஒதுக்கணும். ஸோ ஒதுக்குன டைமை வந்து சரியாக பயன்படுத்தினா இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேர் வந்து டபுள் மைண்டடாக இருப்பீங்க. அது எப்படின்னு பார்க்கும்போது படிக்கலான்னு தோணும். ஆனால் புக் எடுத்தேன்னா சரி இன்றைக்கி வேண்டாமே நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டிங் எல்லாம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபுல் இன்வால்மெண்ட்டோட கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கான ஒரு நம்பிக்கை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட மனநிலை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான நம்பிக்கைகள் அதிகரிக்க செய்யும். அதுவே எதிராக இருந்தால், அதாவது எதிர்மறையாக இருந்தால், அந்த எதிர்மறை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் முடியுமா, மற்றவங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்காங்களே, நாம் படித்தா போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேக எண்ணத்தோடு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாகவே உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு வந்து முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி அப்படிங்கிற 3 வந்து கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் வந்து எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கு ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அதாவது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் வாங்குறதுக்கு காரணமாக இருக்கிறது உங்கள் சப்ஜெக்ட், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்குறது எது அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் நீங்கள் வாங்குகிற மார்க் மட்டுமே. அப்போது எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி பற்றியான ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தா எல்லாமே புதுசாக இருக்குது. நம்மளால் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேக கண் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த புது சிலபஸில் எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஸோ அப்போது நாம் ஒரு கிளாஸ் ஒரு 2 டைம் 3 டைம் படித்தாலே ஓரளவுக்கு நம்ம மைண்டில் வந்து நினைவில் இருக்கிற மாதிரி தான் இந்த சிலபஸ்க்கான அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் இந்த எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கான சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கொஸ்டின் செட் பண்ணும்போது அதில் இருக்கிற முக்கியமான பார்ட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் எல்லாத்தையும் தரோவாக படித்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே அங்கே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கலாம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கேட்ட கொஸ்டின்கள் வந்து பாதி வந்து அதாவது ஒரு 20 to 30 கொஸ்டின் வந்து நமக்கு +1 +2ல் இருக்கிற நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்த கண்டென்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அது எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு இந்த எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் அங்கே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கிறதுலேருந்து நம்ம ஈஸியாக அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை வந்து மறந்துடாதீங்க. உங்களோட மெயின் பேப்பரை வந்து எவால்வேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 50 மார்க்குக்கான கொஸ்டின் அங்கே இருக்கும். அதிலேருந்து நீங்கள் குறைஞ்சது 20 மார்க் வாங்கியிருந்தால் தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த 20 மார்க் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமானதாக தான் இருக்கும், ஈஸியானதாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த எக்ஸாம் டைமில் அவசர மைண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது தப்பாக ஷேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எந்த பார்ட்டை வந்து அதிகமாக படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த தமிழ் புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தரோவாக படித்தாலே அதிலிருந்து ஒரு 30 to 35 மார்க் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னா
உங்கள் சப்ஜெக்டை மட்டும் படித்தா பத்தாது, அது கூட எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியும் படிக்கணும். அதை தாண்டி முக்கியமாக நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக படித்து ஆகணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் வாங்காமல், அதாவது பாஸ் மார்க் வாங்காமல் உங்கள் மெயின் சப்ஜெக்டில் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிலையும் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மெயின் பேப்பரை வந்து எவால்வேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்போது நாம் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த யூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போது நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் சைட் பை சைடாக நீங்கள் என்ன பண்ணிட்டு வாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதுவும் 10th புக்கை வந்து ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். அது கூடவே ஓரளவுக்கு 9th புக்கில் இருக்கிற இலக்கண பகுதி எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 30 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நீங்கள் அரசு முதுகலை ஆசிரியராகணும் அப்படிங்கிறது உங்கள் ஃப்யூச்சர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். இல்லை நான் ஒரு டைம் பாஸ்க்காக தான் இந்த எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ அப்போது உங்களோட ஃப்யூச்சராக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்கள் சப்ஜெக்ட்டு, எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எல்லாத்தையும் தரோவாக படித்து ஆகணும். நாம் இந்த டிஆர்பி எக்ஸாம் மூலமாக பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி நீங்கள் நல்ல மார்க் வாங்கி போஸ்டிங் வாங்குறதுக்கு டெஸ்ட் எழுதுறது ரொம்பவும் முக்கியம். ஸோ அப்போது இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதிட்டே இருப்பீங்க. அப்படி திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும்போது உங்களோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் டைமில் வந்து சரியான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது சூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப நாம் டெஸ்ட் எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் வந்து நமக்கு பரிச்சயமாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்போ கேட்டாலும் நாம் கரெக்டான ஆன்சரை வந்து சொல்ல முடியும். ஸோ அதுதான் அந்த டெஸ்ட் பேட்ச் செய்கிற மேஜிக். ஸோ அப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அந்த கொஸ்டினை மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களோட எக்ஸாமுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஷெட்யூலில் உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எது என்ன ஆனாலும் உங்களுக்குள்ளார இருக்கிற தன்னம்பிக்கையை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதிகமாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ஸோ நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியர் அப்படிங்கிற பணி கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.